வணக்கம். இந்த வாரம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக இந்த டாபிக் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் இருந்து 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக 2 கொஸ்டின் இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. பேசிக் லெவலேருந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கிற லெவலில் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் மாஸ் ரூலுங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூல்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த போர்ட் மாஸ் கான்செப்டில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து என்ன அந்த வர்க்கமூலம், கனமூலம், ஸ்கொயர் கியூபு, ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து அந்த அடுக்குகள், பவர் வேல்யூ, எக்ஸ்பொனன்ஷியல் கான்செப்டில் பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது அல்ஜிப்ரா ஃபார்முலா இதை வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சமன்பாடு அதுலேயே வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருந்து அதில் எக்ஸ் வேல்யூ என்ன இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம பார்க்குறோம். சரி, ரைட். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டுக்கு ஏதாவது நம்ம ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபார்முலாஸ் படிச்சிருக்கணும். என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் நம்மளோட கடல் கணித புக்லேயே ஸ்டார்டிங்கில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நீங்கள் பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு எதிர்பாராத நேரங்களில் யூஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த செவ்விய எண்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அது வர்க்க என்ன அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் இதெல்லாம் ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமானுஜ எண்ணு இதெல்லாம் வந்துட்டு பகா என்ன இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம லாஸ்ட் டாப்பிக்கோட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பகா என்ன, பகு என்ன இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்ஸு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ரீட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ எதை வந்துட்டு அடிமானு சொல்லுவாங்க, எதை அடுக்குன்னு சொல்லுவாங்க, பேஸுங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிறதா பேஸுன்னு சொல்லுவோம், அடிமான எண்ணுங்கிறதா. இது பவர் வேல்யூ. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு நம்பரோட பொசிஷனை எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் பின்னாடி போக போக பேஸ் காமனாக இருக்குது, அடிமானம் சமமாக இருக்குது, அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இனிமேல் தான் நீங்கள் ஃபார்முலா விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த போர்ட் மாஸ்ன்னு சொல்கிறாங்களே இதான் வந்து பிகினர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். போர்ட் மாஸ் சொல்கிறாங்க, அந்த போர்ட் மாஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அந்த ஈக்குவேஷனில் ப்ளஸ் இருக்கலாம், மல்டிபிள் இருக்கலாம், டிவிஷன் இருக்கலாம், சப்ராக்ஷன் இருக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணால் ப்ராக்கெட் கூட இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் நிறையா சிம்பிள் இங்கே வரும். இதில் நம்ம எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறது, எதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி டவுட்டுங்கிற வரும். ஸோ அதுக்கு தான் என்ன ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்னு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே ப்ராக்கெட்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்கலாம், அது ப்ளஸ் கொடுத்துருக்கலாம், மைனஸ் கொடுத்துருக்கலாம், மல்டிபிள் கொடுத்துருக்கலாம், என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்து இந்த ஆஃப் அப்படிங்கிற கான்செப்டில் கொஸ்டின் இந்த வேல்யூவின் இந்த வேல்யூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த ஓ அப்படிங்கிறது ஆஃப்னு அர்த்தம். அதை தான் நம்ம செகண்ட் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அடுத்தது நம்ம டிவிஷன் நம்ம சால்வ் பண்ணணும், அதுக்கடுத்து மல்டிபிள் நம்ம சால்வ் பண்ணணும். இது கொடுத்துருக்காங்களா, டிவிஷன் சால்வ் பண்ணணும், அடுத்து மல்டிபிள் சால்வ் பண்ணணும், அடுத்தது ப்ளஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் வேல்யூ சால்வ் பண்ணணும், லாஸ்ட்டில் சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இதுதான் போர்ட் மாஸ் ரூல். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஈக்குவேஷனில் நிறையா சிம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆர்டரில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த போர்ட் மாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரூலை நம்ம மைண்டில் வச்சு இதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்து இன்னும் இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு இந்த இயற்கணித ஃபார்முலா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோமா, ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் அதை நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்கிறேன்னா இது 2 இடத்துல யூஸ் ஆகும். 2 பார்ட். ஒன்று இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோமா, இன்னொன்று எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப். இங்கேயும் அதே ஃபார்முலா இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ இன்னும் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, சார் நாங்கள் ஃபார்முலா படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் இன்னும் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தயாராகலைன்னு அர்த்தம். நம்ம மார்க்குக்காண்டி படிக்கலை, அதனால் ஃபார்முலா ஒரு சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் கூட போகும். மார்க்காண்டி படிக்கலை, நம்ம ஒரு வேலைக்காண்டி நம்மளோட வாழ்க்கைக்காண்டி நம்ம படிக்கிறோம். அதனால் அதில் இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செலக்ட் பண்ணுறது இல்லாமல், ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு ஃபார்முலா பிடிக்காமல் இருக்கும், ஃபார்முலா பிடிச்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பிடிக்காத அப்படியே பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளோட வெற்றிங்கிறது தாமதமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா விஷயங்களில் ஒரு பேப்பர் கூட எழுதி நீங்கள் எங்கே இருந்தாலுமே, இங்கே ஒரு ரூமில் உட்காந்து படித்தாலும் சரி, பெட்ரூமில் உட்காந்து படித்தாலும் சரி, சமையல் கட்டில் வேலை பார்த்தாலும் சரி, அங்கெல்லாம் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபார்முலாவை ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சு நீங்கள் அது படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா கண்ணில் நம்ம அடிக்கடி பார்க்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஓகே,
அதனால நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ், அதாவது நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட படிக்கிற மெத்தடை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மாற்றும் போது தான் உங்களோட பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். அதில் சொல்கிற விஷயங்கள், அதில் நீங்கள் இப்போ யோசிக்கிற விஷயங்கள் நல்லா மைண்டில் நிற்கும். இப்போ நம்ம பேப்பர் அண்ட் பேனா எடுத்து புக்கு எடுத்து நம்ம படிக்கிறது மட்டும்தான் வந்துட்டு படிக்கிற மெத்தடுங்கிறது கிடையாது. மற்ற நேரங்கள்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், அதை பற்றி எதுவும் யோசிக்கக்கூடாது, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிற மெத்தட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது யோசித்தா கூட அதுவும் படிக்கிறது தான். ஓகே, யோசிக்கணும் நம்ம என்ன படித்தோம், என்ன மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இந்த இதில் இருக்குது, இந்த டாப்பிக்கில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். யோசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்கஷன், நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது சரி, அவங்க கொஞ்சம் புரியிற ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அது நம்ம ஒரு கேம் மாதிரி நம்ம சொல்கிறது, அவங்களுக்கு புரியணுங்கிறது இல்லை, நமக்கு ரிவைஸ் பண்ணணுங்கிறது. இதுவும் ஒரு படிக்கிற மெத்தட் தான். இந்த மாதிரி நிறையா மெத்தட் நீங்கள் படிக்கிற விதங்களை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கேம் மாதிரி வித்தியாசமாக நீங்கள் மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மேக்ஸுங்கிறது ஈஸி தான். அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிங்க. பின்னாடி நம்ம இது சம்மந்தமான டாபிக் பார்க்கும்போது ஒன் பை ஒன்னாக நம்ம அதை பார்க்கலாம். ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் இந்த ஃபார்முலா பிடிஎஃப் இருந்தால் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிடிஎஃப் இந்த இதை இப்போ நீங்கள் பார்க்கும்போதே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் நீங்கள் உங்கள் கைப்பட எழுதுங்க. ஓகே, எதுவுமே மெட்டீரியலை மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் படிக்கிறதுங்கிறது ஒரு 60% தான். அதே இது நீங்கள் கைப்பட எழுதும்போது உங்களோட அந்த உணர்வு வந்து மைண்ட் அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அதுவுமே ஃபாஸ்ட்டாக மைண்டுக்கு போகும். அடுத்து இந்த அடுக்கு விதிகள் சம்மந்தம் இதெல்லாம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில இதெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப பேசிக்கானது இந்த அடுக்கு விதிகள். A⁻0 பேஸு வந்து என்ன வேல்யூவாக இருந்து பவரில் 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ 1 தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம பின்னாடி போக ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போது போர்ட் மாஸ் ரூலில் பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ராப்ளம்ஸ் கிட்டத்தட்ட என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, 100க்கு மேலே ப்ராப்ளம் இருக்குங்கிறத காமிச்சிருப்போம். அது நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாடலுங்கிறது தான். இது அடிக்கடி அப்படியே மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். அந்த 5 மாடல் என்ன, ஃபஸ்ட்டு நம்பர்ஸை வச்சு இந்த போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுறது. அடுத்து ஃப்ராக்ஷனல் நம்பர், பின்னம் நம்பர் கொடுத்து அதுலேயும் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கலப்பு பின்னம், மிக்சடு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து டெசிமல், தசம எண்கள் கொடுத்தும் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். நம்ம இந்த போர்ட் மாஸில் பார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பி அப்படின்னா நம்ம ப்ராக்கெட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு 2 வேல்யூக்கு இடையில மேலே பாருன்னு வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளானதான். பார்னு வந்தால் பார் தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஓகேவா? இதுதான் விஷயம். அடுத்து ஒரே ஒரு ப்ராப்ளம் லாக் சம்மந்தமாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கும்போது அந்த மாதிரி லாக்னு கேட்டால் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ப்ராக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஸோ 10 + 17 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, சார் நீங்கள் ஆட் பண்ணுறதுங்கிறது பின்னாடி தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருந்தாலும் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ 27ன்னு வருமா? 27/3 அப்படிங்கிறபோது நமக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான். இது ரொம்ப சிம்பிளானது. இப்போ அதே இது அடுத்தது நீங்கள் கவனிங்க. இப்போ இங்கே 45 / ப்ராக்கெட்குள்ளே 7 + 8 - 2. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அதில் ப்ளஸில் இருக்குது. அப்போ 7 + 8 15ன்னு இருக்குது. அப்போ 45 / 15 - 2. ஓகே. இப்போ தான் நம்மளுக்கு போர்ட் மாஸ் ரூல் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதை நம்ம ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் இருக்குது உடனே நம்ம 13ங்கிற மைனஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணவே முடியாது. அப்போ தான் போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணணும், டிவைடில் வந்துருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே. அப்போ 45 / 15 அப்படின்னா 3ன்னு வரும். 3 - 2 ஆன்சர் 1. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான். இதுதான் போர்ட் மாஸ் ரூலோட ரொம்ப பேசிக்கானது. ஓகேவா? அப்போது ஒரு ஈக்குவேஷனில் அது ப்ராக்கெட் வரலாம், ப்ளஸ் வரலாம், டிவைட் வரலாம், மல்டிபிள் வரலாம், என்ன வேணால் வரலாம். அதில் நம்ம எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த போர்ட் மாஸ் ரூல். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த 5வது கொஸ்டின் கவனிங்க. ரொம்ப பெரிய நம்பராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மதிப்பு இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? எவால்வேட் 123 × 999 + 123. சார் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, 123 × 999 நாங்கள் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் 123 ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு மல்டிபிள் வரும். அதாவது எந்தெந்த சிம்பிள் இருக்கோ அதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் போர்ட் மாஸ்லாம் இங்கே டிவிஷன் இல்லை, நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத டவுட்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ரைட். இங்கே மல்டிபிள் இருக்குது, அடுத்ததான் நாங்கள் செகண்ட் ஆட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கனால ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணணுமா அப்படிங்கிறது அளவுக்கு யோசிக்கணும். ஒரு சில நம்பர்லாம் நீங்கள் அதை
ப்ராக்டிஸ் பண்ண எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும். இங்கே 123 × 999 ப்ளஸ் 123 இருக்கா. இதில் நான் 123 மட்டும் காமனாக வெளியில் எடுத்துடுறேன். அப்போ வெளியில் எடுத்தால் என்ன வரும், இங்கே பேலன்ஸ் 999 வரும். இங்கே இந்த 123 காமனாக வெளியில் எடுத்துட்டதுனால 1ன்னு வரும். இப்போ என்ன 123 × 1000. ஓகேவா. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஈஸியாக மல்டிபிள் பண்ணிடலாமா. 1000 × 123 1 2 3க்கு பதிலாக போட்டு இந்த 3 0 போட்ட வேண்டியதான். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நம்ம நோட் பண்ணலாம். இதே போல் தான் அடுத்த சம்மும் இருக்குது. நீங்கள் 6வது சம்மும் பாருங்கள். இங்கே 500 காமனாக இருக்குது. அப்போ நான் 500 காமனாக எடுத்துட்டேன். மீதி இருக்கிறது என்ன 689 -89ன்னு வரும். இந்த 500 வெளியில் போக மீதி இந்த மைனஸ் டேமில் 89ன்னு இருக்குது. இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா. 689ல் 89ன்னா பேலன்ஸ் 600 தான். இப்போ 600 × 500 நம்மளுக்கு தெரியும். 6 5 30. மீதி எல்லா ஜீரோவையும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த மாதிரி பார்க்குற நம்பர்ஸு காமனாக இது இருக்கா அப்படிங்கிற போது அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்க நம்பர் ஆட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியான நம்பராக தான் இருக்கும். அதை வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. சுருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சில ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒருவேளை அது தப்பாக வரும். அந்த தப்பான ஆன்சர் கூட ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுதான் ஆன்சர் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரிக் பண்ணிவிடும். அதனால் இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் சிம்பிள் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 1 by 1 போர்ட் மாஸ்டர் ரூல் படி கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுலே இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அடுத்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போது நம்ம ஃபஸ்ட் என்னென்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்கா இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ 3 × 2 என்ன 6. இப்போது இந்த அடுத்த பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே கவனிங்க 6. நம்ம ஏற்கனவே வந்துட்டு 3 × 2 6ன்னு மல்டிபிள் பண்ணிட்டோம். -6 / 2 இதுவுமே ப்ராக்கெட்டுக்குள்ளே தானே இருக்குது. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போர்ட் மாஸ்டர் ரூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவைட் தான் வரும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் தான் பண்ணணும். நீங்கள் அவசரப்பட்டு 6 - 6 0 வரும். அப்போ 0 / 2 ஆன்சர் வராது. இந்த மாதிரி நம்ம யோசித்துடக்கூடாது. ஓகேவா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். 3ன்னு வரும். இப்போ 6 - 3 3. இப்போ நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூமே நம்ம சிம்ப்ளை பண்ணிட்டோம். ஃபைனலாக என்ன வருது 3ங்கிறது வருது. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு அடுத்து வெளியில் இருக்க சிம்பிள் என்ன ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ். இப்போ ரிமைனிங் 100 + 8 / 2 + 3. இதில் வந்துட்டு எது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் டிவைடில் இருக்கதான். அப்போது 4ங்கிற வரும். இப்போ 100 + 4 + 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதானே 107. 107ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ போர்ட் மாஸ்டர் ரூல் யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் இப்போ தான் பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது அதுக்கடுத்து என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினில் நிறையா சிம்பிளிஃபிகேஷனில் இந்த போர்ட் மாஸ்டர் ரூல் யூஸ் பண்ணுறதுலே நிறையா நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நம்மளே அறியாமல் மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால் கவனமாக நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 14வது கொஸ்டின் கவனிங்க. இப்போ இங்கேயும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எக்ஸோட மதிப்பு என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ப்ராக்கெட்லாம் 3 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ராக்கெட் வேல்யூங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது. அதுக்கடுத்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம சால்வ் பண்ண பார்க்குறோம். இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணுறேன் கவனிங்க. ஏன்னா இங்கே எக்ஸ்னு வந்திருக்கு. ஏதாவது ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம். பட் நம்பர் இல்லை. அப்போது அடுத்து என்ன பண்ணணுங்கிறத கவனிங்க. இங்கே -42 அடுத்து 37 -20 இதுவும் ப்ராக்கெட்டில் இருக்குது. -x அடுத்து எல்லா ப்ராக்கெட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். பேலன்ஸ் 176 / 8 / 2. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ஈக்குவலுக்கு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம சால்வ் பண்ணிடலாம். டிவைடில் தானே இருக்குது. அப்போ இங்கே 4ன்னு வரும். அடுத்தது இந்த வேல்யூ 176 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி தானே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 4 டிவைட் பண்ணால் 4 × 16 பேலன்ஸ் 1 மறுபடியும் 16. அப்போ 4 × 16 அப்போ ஈக்குவல் இந்த சைடு 44 வரும். இதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே எக்ஸுங்கிற டேம் வருது. இப்போ இங்கே வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் கூட நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம். நம்பர் இல்லை. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் வெளியில் மைனஸ் இருக்கா அந்த மைனஸால் உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் 37 -20 + x. ஓகேவா. இப்போ இந்த ப்ராக்கெட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே 42ன்னு இருக்குது. இப்போ கவனிங்க 37 - 20ங்கிறம்போது 17ன்னு இருக்கும். 17 + xன்னு தானே இருக்குது இந்த ப்ராக்கெட்டில். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது இந்த ஒரு மைனஸ் டேம் இருக்குது. அப்போ மைனஸ் போட்டுறேன் 42. இதுதான் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பர். ஓகே. இப்போ இதில் என்ன 42 நான் நோட் பண்ணிடுறேன். மறுபடியும் இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் -17
-17 மைனஸ் எக்ஸ். ஓகே, இதான் வந்துட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இப்போது இந்த 42 - 17 போது என்ன வரும்? 42ல் 17 அப்படின்னா பேலன்ஸ் 25. ஓகேவா, 25 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன சிம்பிள் இருந்தது? மைனஸ் இருக்கா? அப்போ -57. ஓகேவா, ரைட். இப்போது 57 இந்த மைனஸ் டேர்ம் உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ -25 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு 44 இருந்தது. ஓகேவா, இப்போ 57ல் 25 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் மறுபடியும் 25 + 7 32. ஓகேவா, 32 + எக்ஸ் ஈக்குவல் டு 44. இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சலாமா? 32 மட்டும் ஈக்குவல் டு சைடு மைனஸில் போகும். அப்போ 44 - 32 பேலன்ஸ் 8. ஓகேவா, 8ல் 2 12. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ 12. ஓகே, எக்ஸோட வேல்யூ 12. இங்கே ஆப்ஷன் என்ன இருக்குது? ஆப்ஷன் சி, எக்ஸோட வேல்யூ 12. ஓகேங்களா. ஸோ அப்போது இப்போ தான் நான் சொன்ன பாயிண்ட்லாம் உங்களுக்கு புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணால் தான் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த போர்ட் மாஸ்டர் உள்ளே அடுத்தடுத்து நம்ம பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 17வது கொஸ்டின் கவனிங்க. சிம்பிள் எந்த சிம்பிள் வரும் அப்படிங்கிற கான்செப்ட்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இங்கே என்ன நம்ம பண்ணுறோம்? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடணும். என்ன? 4 + 2 6. அப்போ 2 இந்த இடத்துல எந்த சிம்பிள் வருங்கிறது தெரியாது. 6 - 12 டிவைடட் பை என்ன வரும்? நம்ம 4 + 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்ததுனால அதை ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 6. இப்போ இங்கேயும் நீங்கள் பண்ணுங்கள், 2ங்கிறது வரும். ஓகேவா, இப்போ கவனிங்க, 2 எந்த சிம்பிள் வரும்னு தெரியாது. 6 - 2. ஓகேவா, இப்போது இந்த இதில் -2 அடுத்தது ஈக்குவல் டு இங்கே 10ன்னு வருதா? இப்போ 2ஓட ஏதாவது நம்பர் வரும், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 2 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 10ன்னு வரும். ஓகேவா, அப்போது இங்கே 2 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 10 வரும்னா 12ல் 2 மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 10ன்னு வரும். ஓகேவா, ஸோ அப்போ இதில் கவனிங்க, 2 இங்கே × 6 அப்படின்னு வந்தால் தானே நம்மளுக்கு 12ன்னு வரும். ஸோ அப்போது இந்த சிம்பிள் கரெக்டாக வரும். மல்டிபிள் அப்படிங்கிற சிம்பிள் தான் கரெக்டாக வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ கரெக்டாக இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் போர்ட் மாஸ்டர் உள்ளே நம்ம சால்வ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பின்னம் சம்மந்தமாக கொஸ்டின் வரும். ஓகே, அது 2வது கேட்டகரிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பின்னம் கொடுத்தும் இதில் சிம்பிளை பண்ணுங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுருவாங்க. நம்ம போர்ட் மாஸ்டரில் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிடணும். 3/4 - 5/8 ப்ளஸ் 1/2. ஓகே, இப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும். எல்சிஎம் கான்செப்ட் எடுக்கணும். ஓகே, 4க்கும் 8க்கும் எல்சிஎம் 8. இப்போ இங்கே 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 6 - 5 அப்படிங்கிற வரும். இது ப்ராக்கெட்டுக்குள்ளே. இன்னும் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே சிம்பிளை பண்ணலாம். என்ன வரும்? சிம்பிளை பண்ணால் 1/8ன்னு வரும். இப்போ ப்ளஸ் 1/2. ஓகே, இப்போ இதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 8ன்னு வரும். அப்போ மேலே 1 ப்ளஸ் இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம × 4 பண்ணால் தான். அப்போ இங்கேயும் 4. அப்போ 1 × 4 4 தான். இப்போ 5/8. ஓகேங்களா, 5/8ங்கிறதா இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது. ஆப்ஷன் சி தான். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இப்போ இதே வச்சு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. 25 சென்டென்ஸில் கொடுத்துருந்தோம். அதுக்கு இது என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 1/3 மற்றும் 1/4 கூடுதலானது 1/3 மற்றும் 1/4 வித்தியாசத்தின் எக்ஸ் மடங்கு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த மாதிரி கான்செப்ட். ஓகேவா, அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இந்த கூடுதலானு சொல்லிட்டாங்களா, எதை ரெண்டையும் 1/3 + 1/4 இதை கூட்டணும். ஈக்குவல் டு ஏன்னா சமம் அப்படிங்கிற கான்செப்ட். 1/3 வித்தியாசம் சொல்லிட்டாங்களா மற்றும் 1/4 வித்தியாசம் சொல்லிட்டாங்களா, அப்போ -1/4 இதோட மடங்கு. ஓகே, அப்போ அந்த மடங்கு என்னன்னு தெரியாது, அதான் நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம். அந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதே பின்ன வேல்யூ தானே. எல்சிஎம் கான்செப்ட்லாம் நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 12ன்னு எல்சிஎம் வரும். அப்போ இங்கே 4 + 3 ஓகேங்களா, 7/12 ஈக்குவல் டு இந்த சைடு என்ன, இதே நம்ம 12ன்னு எல்சிஎம் எடுத்துருவோம். அப்போ இங்கே 4 - 3னா 1/12 1/12 × எக்ஸ் வேல்யூ. ஓகேவா, இப்போ இதிலேருந்து இந்த 12 கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ இந்த 7. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போது பின்னத்தில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 27வது ப்ராப்ளம் கவனிங்க. எக்ஸில் 1/5 1/2 1/3 ஈக்குவல் டு 15 எனில் எக்ஸின் மதிப்பு யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் இல்லை அந்த ஆஃப்னு சொன்னாங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேனா, அப்போ எக்ஸ் ×
1/5 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/3 ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே இருக்க எல்லா வேல்யூம் டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு அந்த சைட் போகுதுன்னா மல்டிபிளில் மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 3 2 10 10 இன்ட்டு 15 150 150 இன்ட்டு 3 450 ஓகேங்களா 450. அப்போ எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 29வது கொஸ்டின் 2/7 மைனஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு 1/4. அடுத்து இந்த சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிவைட் சிம்பிள்ங்கிறதான். ஓகே, ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த வேல்யூ டிவைடுங்கிற வேல்யூ தான். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன வரும் 2/7 ஓப்பன் ப்ராக்கெட் மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் அடுத்து 1/4 டிவைடட் பை 2/3 2/3 மைனஸ் 5/6. ஓகேங்களா, இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணுமா? ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே எல்சிஎம் 12ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஒரு டிவைடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவைடை மல்டிபிளாக மாற்றணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம தலையிலாம் நோட் பண்ணிடலாமா? அப்போ 1/4ன்னு இருந்தது இன்ட்டு 3/2ன்னு வரும். ஓகேவா, அப்போ இதை டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம். 3/8 அப்படின்னு நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூவை நம்ம 3/8 நம்ம மாற்றிட்டோம். இப்போது அடுத்தது ஓகேவா 3/8 மைனஸ் அவங்க கொடுத்துருக்க என்ன 5/6. ஸோ 5/6 இதான் வந்துட்டு அடுத்து அவங்க கொடுத்துருக்க ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். சிம்ப்ளை பண்ணால் அப்படின்னா என்ன வரும்? இங்கே எல்சிஎம் 24ன்னு வரும். இப்போ இங்கே என்ன வரும்? 3. அப்போ 3 9 மைனஸ் இங்கே 4 அப்படின்னா இங்கேயும் 4. அப்போ -20. ஓகேவா, இப்போது இந்த வேல்யூ என்ன? மைனஸ் 11/24ன்னு வரும். எதுக்குள்ளே? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும். ஓகே, 11/24ன்னு வரும். இப்போ ப்ராக்கெட் வெளியில் என்ன இருக்குது? மைனஸ் 2/7 மைனஸ்ன்னு இருக்குது. 2/7 மைனஸ் இந்த டேர்மும் மைனஸ் 11/24. இப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ 2/7 ப்ளஸ் 11/24. ஓகேங்களா, ரைட். இப்போது இந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது. ப்ரைம் நம்பர் வந்தது அதுலேருந்து எல்சிஎம் பார்த்தீங்கன்னா அதை ரெண்டையும் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுறதா. அப்போது இங்கே என்ன வரும்? 7 நாங்க 28க்கு 8 பேலன்ஸ் 2 ஈரெல்லாம் 14 2 16 168 தான் இதற்கான எல்சிஎம். இப்போ இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம மல்டிபிள் பண்ணிடுறோமா? 24ன்னு வரும், இங்கே 7ன்னு வரும். 2 × 24 48 ப்ளஸ் 7 × 11 77. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 + 7 15 15ல் 5 பேலன்ஸ் 1. இங்கே 5 + 7 12 125 / 168. இதுதான் அதற்கான ஆன்சர். 125 / 168. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக அந்த சிம்பிள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக தெரியல அப்படின்னா கொஞ்சம் டிவைட் வருதா இல்லை ப்ளஸ் வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3வதுல பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னம் மிக்சர் ஃப்ராக்ஷன் கான்செப்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தை ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம்? இப்போ இங்கே 5 1/2ன்னு இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுவோம்? 5 × 2 10 10 + 1 11. அப்போ 11/2 ப்ளஸ் 3/4 இன்னும் அப்படின்னு கொடுத்தா ஆஃப்னு கொடுத்துருக்காங்களா? ஆஃப்னா மல்டிபிள் 8/9. இப்போ இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அப்போ மல்டிபிள் சிம்பிள் தான் ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே 3 9ன்னு வரும். இனி பேலன்ஸ் என்ன? 11/2 ப்ளஸ் இந்த வேல்யூ 8 டிவைடட் பை 12. ஓகே, ஸோ இப்படி தான் எல்சிஎம் நம்ம எடுக்கணும். எல்சிஎம் பார்த்தோம்னா இங்கே நம்ம 12 நம்ம எடுப்போம். இங்கே 6 டைம்ஸ் வருமா? ஸோ அப்போ 6 டைம்னா இங்கே 66 + 8 66 + 8னா 74 74 டிவைடட் பை 12. ஓகே, இப்போ 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இங்கே 3 வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் 1 7ன்னு வரும். இங்கே 6ன்னு வரும். 37/6. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 43வது கொஸ்டின் கவனிங்க. சுருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 3/4 இன்ட்டு 3 1/7 மைனஸ் இது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்து மைனஸ் 4 3/8. அடுத்த சிம்பிள் வந்து டிவைட் சிம்பிள். ஓகே, அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸாக டிவைட் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இந்த சிம்பிள் டிவைட் சிம்பிள். ஓகேவா, ஸோ டிவைட் சிம்பிள் இருக்குது. 5 3/5.
ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் இருக்கிறது என்ன, 1 3/4ன்னு இருக்கா. அப்போ இங்கே இது 7/4ன்னு வருமா. ஒரு நாள் 4, 4 + 3 7, 7/4 இன்ட்டு அடுத்த வேல்யூ 3 21, 21 + 1 22/7, இது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. மைனஸ் அடுத்த டைம் என்ன, 4 3/8ன்னு இருக்கா. அப்போ 8 32, 32 + 3 35 /8. இந்த வேல்யூ டிவைட் தானே சொல்லியிருந்தேன். ஸோ டிவைடர் 5 × 5 25, 25 + 3 28, 28/5. இதுதான் வந்துட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை நம்ம ஒரு பின்னமாக மாற்றியாச்சு. இப்போது இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா, 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 11ன்னு வரும். அப்போது 77. அடுத்து இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிடுதா. அப்போ என்ன, 11/2. ஓகேவா. அடுத்து மைனஸ் அடுத்த டேம் இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், 35/8. இந்த வேல்யூ ஒரு டிவைடுக்கு அடுத்து இருக்க பின்ன வேல்யூ இருந்துச்சுன்னா தலையில் மாற்றிக்கலாம் சொல்லிட்டானா, மல்டிபிளாக மாற்றிக்கலாம். அடுத்து தலையில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இது தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் 7ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 5 35, 4 28. இப்போது அடுத்தது என்ன, 5 25 /8 32. இதுதான். இப்போ நம்ம இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் நம்ம எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், எல்சிஎம் 32ன்னு வரும். இப்போ 32னா 16 தானே. அப்போ மேலேயும் 16ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 16ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதான் 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக் அப்படின்னா, லாஸ்ட் டிஜிட் அப்படியே போட்டுடணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும், மறுபடியும் இந்த லாஸ்ட் டிஜிட் அப்படியே நோட் பண்ணிடணும். அப்போ 176 மைனஸ் இப்போ இங்கே 25 அப்படியே தான் வரும். இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். 176ல் 25 போணுச்சுன்னா 175ல் 25 போணுச்சுன்னா 150 இருக்கும். பேலன்ஸ் இந்த ஒன்றா. அப்போ 151/32. ஓகேவா, ரைட். இப்போ 151ல் எத்தனை 32 இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ 4 டைம்ஸ் அப்படின்னா 30ன்னு ஆவரேஜாக எடுத்து 4 டைம்ஸ் வந்தால் 120 வருமா. இப்போ இதுதான் கெஸ்ஸிங். எந்த நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணுங்கிறது இதுதான் கெஸ்ஸிங். இப்போ டேரெக்டாக நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 32 × 4 128. ஓகே, அப்போ 151ல் 28 போன்ஸ்னா பேலன்ஸ் இங்கே 3ங்கிறது வரும். பேலன்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 2 போன்ஸ்னா 2. அப்போது 4 டைம்ஸ் வருது, மீதி 23 வருது, /32. அப்போ 23/32. இதுதான் அது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த பின்ன வேல்யூவில் கொடுத்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா பின்ன வேல்யூ அடுத்து போர்ட் மாஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இந்த டெசிமலில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ இங்கே கவனிங்க, 3.5 /0.7 ஆஃப் 7 ப்ளஸ் 0.5 × 0.3 மைனஸ் 0.1. எல்லாமே அந்த 0 சேர்க்காமல் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ அது வந்துட்டு என்ன, இங்கே 0 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்போது ஒரு 3.5ன்னு இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை முழுசாக நோட் பண்ணிவிட்டு /10ன்னு போடலாம். ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 இருந்தால். இதே இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ முழுசாக நோட் பண்ணிவிட்டு டிவைடில் 100 போடலாமா. ஸோ இந்த ரூலை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே 3.5ன்னு இருக்கா, நான் 35/10ன்னு நோட் பண்ணிடுறேன். டிவைடட் பை அடுத்தது 0.7ன்னு இருக்கா, ப்ராக்கெட்டுக்குள்ளே 7/10ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான். ஆஃப்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன், மல்டிபிள் சொல்லியிருக்கேன். மல்டிபிள் 7. அடுத்து ப்ளஸ் 0.5ன்னு இருக்கா, அப்போ 5/10 நான் நோட் பண்ணுறேன். இன்ட்டு 0.3ங்கிறத 3/10 நான் நோட் பண்ணிடுறேன். மைனஸ் 0.1ங்கிறத 1/10 நான் நோட் பண்ணிடுறேன். ஓகேவா. அப்போது கொடுத்துருக்க டெசிமல்னால் நான் இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன, 49 7 49 /10 மாற்றியாச்சு. இப்போ 35/10 டிவைடில் இருக்கா. ஸோ டிவைட் நோட் பண்ணிடுறோம். ப்ளஸ் 5/10 இன்ட்டு 3/10 மைனஸ் 1/10. நெக்ஸ்ட் என்ன, ஒரு டிவைடு இருக்குது. டிவைடுக்கு அடுத்து ஒரு பின்ன வேல்யூனா அப்படி தலையில் மாற்றிக்கலாமா. 35/10 இன்ட்டு 10/49. மீதி இருக்கட்டாம் 5/10 இன்ட்டு 3/10 மைனஸ் 1/10. இப்போ எதாவது சிம்ப்ளை பண்ணலாம். 7ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 7 35, இங்கே 7 49. இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 5/7ன்னு இருக்குது. ப்ளஸ் 5/10 இன்ட்டு 3/10 மைனஸ் 1/10. நெக்ஸ்ட் என்ன, மல்டிபிள் தான் நம்ம அடுத்து பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ் வரும். ஓகேவா. அப்போ அடுத்தது என்ன, 5/7 ப்ளஸ் மேலே இருக்கிறது 3
டிவைடட் பை கீழே இருக்கிறது பார்த்தோம்னா 2 × 10 2 × 10 என்ன 20 மைனஸ் 1/10 ஓகேவா ரைட். இப்போ இதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணுறது எல்லாத்துக்கும் எல்சிஎம் நம்ம எடுத்துடலாம். 7ஓட மடங்கில் இருக்குது. அப்போ எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இதோட மடங்கு பெரிய நம்பரோட மடங்கில் 140 அப்படின்னு வந்தால் தான் இங்கே நம்மளுக்கு எல்சிஎம் 7ஆலையும் வந்துட்டு மடங்கு வரும் ஓகேவா 140. இப்போ என்ன 7 × 20 தான் 140. அப்போ இதையும் நம்ம 20ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 ப்ளஸ் 20 × 7 தான் 140. அப்போ மேலே இருக்க 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 21 மைனஸ் 10 × 14 தான் 140. அப்போ மேலேயும் 14ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 14 ஓகேவா. இப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணுங்கள் 21ல் 14 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 7. அப்போ 100 + 7 டிவைடட் பை 140 வரும். அப்போ 107 டிவைடட் பை 140 இதுதான் அதற்கான ஆன்சர் ஓகேங்களா. 107 டிவைடட் பை 140 ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா. ஸோ அப்போது டெசிமல் வேல்யூ கொடுத்துருந்தாலுமே கூட அது நம்ம பின்ன வேல்யூவாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எப்பயும் போல் போர்ட் மாஸ்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கேட்டகரியிலே நம்பர் வெரைட்டிஸ் கொடுத்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பார் இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. இதையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளானதாக ஏற்கனவே நம்ம பார்த்த போர்ட் மாஸ் ரூல் தான். பார் வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடணும். இப்போ இங்கே கவனிங்க 53வது கொஸ்டின் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 இருக்குது ப்ளஸ் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது 8 × 2 ப்ளஸ் அடுத்தது தான் நீங்கள் கவனிக்கணும் 6 × 3 பார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க -10 அடுத்தது டிவைடட் பை 5 ஓகேவா. இப்போ இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிவைடர் இருக்குது அதனால் இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவான்னு கேட்டால் இப்போ தான் நம்ம பார்த்தோம் பாருங்கிறது இருந்துச்சுன்னா இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அப்போ என்ன 6 × 3 18 -10 இப்போ டிவைடட் பை 5. இப்போ டிவைடட் பை 5 அப்படின்னா இங்கே 2ன்னு வருமா 18 - 2 16. அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம் 16ன்னு வரும். இன்னி ப்ளஸ் நான் நோட் பண்ணிடுறேன் 8 × 2 16 ஓகேவா. அப்போ 16 + 16 32. இப்போ 20 + 32 52ங்கிறதா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அப்போ அந்த பாருங்கிற ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எப்பயும் போல் போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ பாருன்னு கேட்டாங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணால் இந்த இதில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஸோ 62வது கொஸ்டின் கவனிக்க சொன்ன லாக் கான்செப்ட் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம போர்ட் மாஸ் ரூலில் தான் நம்ம மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் கிளியர் ஆகிடலாம். நெக்ஸ்ட் இந்த 62வது கொஸ்டின் லாக் சம்மந்தமான கொஸ்டின் ஓகே. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக டவுட் வரும். பேசிக்காக இருக்கவங்களுக்கு தெரியாது. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நம்மளோட கடல் கணித புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 62வது சம்மில் இங்கே லாக் 5ன்னு கொடுக்குறப்பல லாக் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லாக் 3 கிடையாது 5. இந்த ஒரு கரெக்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. லாக் 5 தான் வரும். அது நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகே இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லாக் 5 × 4 அடுத்து ப்ளஸ் லாக் 5 × 1/100 ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒரு ரூலை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாக் பேஸு 5ன்னு வந்து அதே போல் இதே இங்கேயே லாக் 5ன்னு இருக்கா இந்த மாதிரி சேமாக வந்திருந்தது அப்படின்னா அதை காமனாக நோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 4 × இந்த அடுத்த ஸ்டெப்பு ஓகே. அப்போ ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதாவது லாக் கொடுத்த அந்த பேஸு சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதை காமனாக நோட் பண்ணி மீதி இருக்க 2 வேல்யூ நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதான் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் 25 அப்படின்னு வரும். அதாவது 1/25 லாக் 5 × 1/25 ஓகேவா. அடுத்தடுத்த ரூல் இதில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 25ங்கிறது 5² வேல்யூ ஓகே. அப்போ 1/25 நான் நோட் பண்ணலாமா 1/5² நோட் பண்ணலாமா. அடுத்து இப்போ ஒரு நம்பர் எக்ஸ் அதாவது 1/xன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம x⁻−1 நோட் பண்ணலாம். அதே இது 1/x² இருந்துச்சுன்னா x⁻−2 நோட் பண்ணலாம் ஓகே. அதே போல் 1/5²ங்கிறத 5⁻−2 நம்ம நோட் பண்ணலாம் ஓகேவா. அப்போ இந்த டைம் அதாவது 1/5² நான் மாற்றிருந்தேன். இந்த வேல்யூ 5⁻−2 நான் மாற்றிக்கிறேன். அப்போது என்ன வேல்யூ இருக்குது லாக் 5 5⁻−2 ஓகேவா. இப்போ இந்த மாதிரி லாக் கான்செப்டில் ஒரு வேல்யூ இருந்து அதோட பவர் வேல்யூன்னு சொன்னால் இந்த பவர் வேல்யூ மட்டும் இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ -2 × லாக் 5 × 5 அப்படின்னு மாறுதா ஓகே. இது இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். ஒரு லாக் 5ன்னு இருந்து அதே வேல்யூ இங்கே வந்தது அப்படின்னா இந்த வேல்யூவோட வேல்யூ 1
ஓகேவா? அப்போ -2 × 1 -2 தான் வரும். -2 தான் அதற்கான ஆன்சர். -2 ஆப்ஷன் சி. அப்போ நீங்கள் கவனிங்க, லாக் கான்செப்டில் பேஸ் எப்படி இருக்குங்கிற பார்க்கணும். சமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை 2ஐயும் ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 5 வர்றதுக்கு ஏற்றாப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த 5ன்னு வரணும், இங்கேயும் 5ன்னு வரணும். இந்த மாதிரி வந்ததுன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போர்ட் மாஸ் ரூல் கான்செப்ட்லேயே இந்த பார்ட் 1ல் இந்த இதுதான் உங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.